கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா முரளிதரானந்த சந்திரா ஹரே மதுசூதனா கோகுலேந்திரா எங்கள் கோலாகல கண்ட பிருந்தாவனந்த கோபி ஜனா போதி சந்திரா ஜெகத் கோபி ஜனா போதி சந்திரா. கண்ணால் அவன் ஊரு நாடு நல்ல பண்ணால் அவன் புகழ் பாடு இரு கையாலே தாளங்கள் போடு இரு காலால் அட ஊன்றி ஆடு அந்த காலன் வந்தால் என்ன நேரில் அவன் கையில் தாளத்தை கொண்டு போய் போடு. கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா முரளிதரானந்த சந்திரா ஹரே மதுசூதனா கோகுலேந்திரா எங்கள் கோலாகல கண்ட பிருந்தாவனந்த கோபி ஜனா போதி சந்திரா ஜெக கோபி ஜனா போதி சந்திரா. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. இப்படி அற்புதமாக நாம சங்கீர்த்தனம் செய்து புகழ்பெற்ற பக்தர்களில் ஒருவர் ஸ்ரீ கிரிதரலால். இவர் கிருஷ்ணன் பிறந்த பிருந்தாவனத்திலே பிறக்கும் வாய்ப்பு பெற்றவர். இவரை பற்றிய வரலாற்றைத்தான் நாம் இன்று காண இருக்கிறோம். கானம் மட்டும் கிடையாது, இவருடைய தொண்டு என்னன்னா நாம சங்கீர்த்தனம் செய்வார், நர்த்தனமும் ஆடுவார். அவருக்கு ரொம்பவும் பிரியமான ஒரு இறை தொண்டு இது. இவர் அந்தனர் குலத்திலே பிறந்தவர். இவர் என்ன செய்வார்? பிருந்தாவனம் மிகப்பெரிய இடம், நமக்கு தெரியும். கிருஷ்ணன் பிறந்த அருமையான புண்ணிய பூமி. இந்த பூமியிலே பிறந்து விட்டு அவர் கிருஷ்ண பக்தராக இருப்பதில் வியப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா இவருடைய பக்தி எப்படி சிறக்கின்றது என்று பாருங்கள். இவர் என்ன பண்ணுவாரு? விடியற்காலை வேலையிலே எழுந்திருப்பார். நன்றாக இந்த நம்ம கோபி சொல்லுவோம் இல்லையா, இந்த நாமங்களை இட்டுக்கொள்வார். துவாதச நாமம்னு சொல்லுவோம் இல்லையா உடம்புல, அந்த மாதிரி இவர் இட்டுக்கொள்வார். இட்டுக்கொண்டு என்ன பண்ணுவாரு? பஜனை கோஷியிலே போய் உட்கார்ந்து விடுவாராம். உட்கார்ந்து என்ன பண்ணுவார்னு பாருங்க. இவர் நர்த்தனம்னு செய்ய ஆரம்பித்து விட்டால் இவருக்கு என்னென்னலாம் வேணும்னு பாருங்க. இவர் நன்றாக பீதாம்பரங்களை உடுத்தி கொள்வார். அதற்கேற்ற உத்திரையத்தையும் போட்டுக்கொள்வார். காலிலே சதங்கை இல்லாமல் ஒரு பொழுதும் இவர் பாடியது கிடையாதாம். கேட்டா என்ன சொல்லுவாராம் பாருங்க. இருக்கிறார் இல்லையா இந்த பிருந்தாவனத்து கண்ணன், அவன் ராஜாதி ராஜன், தேவர்களுக்கெல்லாம் தேவன், தேவர்களின் தலைவன் அவன் அல்லவா. அவனுக்கு போயிட்டு நாம வெறுமனே சாதாரண ஒரு ஆடைகளை உடுத்தி கொண்டு, கிழிந்த ஆடைகளையோ அல்லது அழுக்கடைந்த கசங்கிய ஆடைகளை உடுத்தி கொண்டு கோணலும் மாணலுமாக நின்றால் நன்றாகவா இருக்கும்? நாம நினைச்சு பார்க்கணும். ஒரு ராஜாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா சாதாரண ஆடையா நாம உடுத்தி கொண்டு போவோம்? நல்ல தரமான ஆடைகளை அல்லவா நாம போட்டுக்கிட்டு போவோம். இவர் என்ன சொல்றாராம் பாருங்க. என்னுடைய கிருஷ்ணன் ராஜா, அவனுக்கு நான் நர்த்தனம் பண்ணணும், அவனுக்கு தொண்டு செய்யணும்னா எப்படி இருக்கணும்? என்னுடைய ஆடை அணிகலன்களும் நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா, நேர்த்தியாக. அதனால என்ன பண்ணுவாராம்? நன்றாக பட்டு உத்தரியத்தை அணிந்து கொள்வார், பீதாம்பரத்தை அணிந்து கொள்வார், காலிலே சதங்கையும் கட்டி கொள்வார், கையிலே தம்புராவும் ஜால்ரா கட்டைகள் இருக்கும். நன்றாக அருமையாக பாடுவார், நாம சங்கீர்த்தனம் செய்வார், நர்த்தனமும் ஆடுவார். இது கிருஷ்ணனுக்காக அவர் செய்யக்கூடிய நியமமான தொண்டு. இதிலே ஒன்றும் குறைவு இல்லை இவருக்கு. ரொம்பவும் அற்புதமான வாழ்க்கை இவருடையது, கிருஷ்ணனுடைய கட்டளை அது. அதனால இவர் இப்படி தொண்டு செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம். ஆனால் யாராவது அடியவர்களை பார்த்தால் இவர் சும்மா விட மாட்டார். வீட்டுக்கு கூட்டி கொண்டு வந்து அவர்களுக்கு அமுது கொடுப்பார். இது அவருடைய வழக்கம். ஆனா இவருக்கு இந்த பெயர் இருக்கு இல்லையா, இந்த செல்வாக்கு, இதை கண்டு இந்த மரபிலே பிறந்தவர்களே பொறாமைப்பட்டார்களாம். என்னமோ இவன் மாத்திரம்தான் அப்படியே கிருஷ்ணனை நேரில் பார்த்தா போலவும், இவனுக்கு மட்டும்தான் நம்மளை விட அதிகமான ஒரு பக்தி இருக்கிறா போலவும், ரொம்பவும் தான் காண்பிச்சுக்கிறான் இல்லையா இவன் அப்படின்னு கொஞ்சம் பேர் பொறாமைப்பட்டாங்களாம். அதை பற்றியெல்லாம் இவருக்கு சிறிதும் கவலை கிடையாது. இவர் என்ன பண்ணுவார்? கிரிதரலால் வழக்கம் போல ஒவ்வொரு நாளும் பிருந்தாவனத்திற்கு சென்று தம்முடைய நாம சங்கீர்த்தனத்தை தொடருவாராம். ஒரு நாள் மாலை வேலை சந்தியா காலத்திலே பிருந்தாவனத்திலே ஆரத்தி தயாராகி கொண்டிருந்தது. இவர் என்ன பண்றாரு? வீட்டிலிருந்து வரும்பொழுது சாதாரண ஆடையை அணிந்து கொண்டு வந்து விட்டார். கையிலே தம்புராவும் கிடையாது, கட்டையும் கிடையாது, காலிலே சதங்கையும் கிடையாதாம். அப்போ வெளியூர்ல இருந்து ஒரு பஜனை கோஷ்டி வந்திருந்தது. இவர்களுடைய அப்போ பஜனை ஆரம்பமாக போகிறது. அப்போ இவங்க ரொம்பவும் கேட்டுக்கிறாங்களா, வெளியூர்ல வந்த பஜனை கோஷ்டியார்கள்லாம், ஐயா கிரிதரலால் அவர்களே, தாங்கள் நாம சங்கீர்த்தனம் செய்து நாங்கள் காதால் கேட்க வேண்டும் என்று எங்களுக்கு ரொம்பவும் ஆசை. கிருஷ்ணனுக்கு மட்டும் உகந்தது அல்லவே உங்களுடைய பாடல்.
எங்களுக்கும் கொஞ்சம் பாடிதான் காண்பீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது கிரிதரலால் யோசிக்கிறாராம். ஏன்னா நாம என்ன சொன்னோம், கிருஷ்ண ராஜான்னு சொன்னோம் இல்லையா, அந்த ராஜா இதற்கு நாம இப்படியா சாதாரண உடையை உடுத்தி கொண்டு பாடுவது அப்படின்ற ஒரு யோசனை இவருக்கு. அதனால அவர் சொல்றாராம், ஐயா நான் இன்னைக்கு சாதாரண ஆடையை உடுத்தி கொண்டு வந்திருக்கிறேன், அவ்வளவு நேர்த்தியும் கிடையாது, நான் இன்னொரு நாள் பாடுறேன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களா இன்னைக்கே நீங்க பாடினா நல்லா இருக்குமே. ஏன்னா அவர் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வேற உடையை உடுத்தி கொண்டு வரணும்னா நேரமாகும். அப்போ இந்த ஆரத்தி முடிந்து விடும் அல்லவா, இவங்க இந்த நேரத்துக்கு சரியா கேட்கிறாங்க இல்லையா இப்போ வேணும்னு. அப்ப என்ன பண்றதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணாராம். அப்போ பாருங்க, எங்க இருந்துன்னு தெரியாது, ரொம்ப அதிசயம். இது ஏதோ மாயாஜல வித்தைன்னு தான் நாம நினைப்போம். என்ன நடந்ததுன்னா பிருந்தாவனத்துல கிருஷ்ணனே கொண்டு வந்து கொடுக்கறானா. எப்படி? அரூபமாக. உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? நேர்த்தியாக உடுத்தி கொள்வதற்கு ஒரு பட்டு அங்கவஸ்திரம், உத்தரீயம் வேணும், பீதாம்பரம் வேணும், மற்றும் சதங்கைகள் வேணும், தம்புரா வேணும், அதற்கேற்ற சப்ளா கட்டைகள் வேணும். இவ்வளவுதானே உங்களுடைய தேவை, அதை நான் நிறைவேற்றி தருகிறேன், இப்பொழுது என்னை நீ பாடு, அது மட்டுமே உன்னுடைய தொண்டு அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறானாம் இந்த பிருந்தாவனத்து கண்ணன். அவர் மறுப்பாரா? பக்தன் அல்லவா, பகவான் கட்டளையிட்டால் பக்தனுக்கு மறுப்பு சொல்ல முடியாது அல்லவா. அதனால அவர் என்ன பண்றாராம், ரொம்பவும் ஆனந்தமாக தம்புரா கட்டைகளை வைத்துக்கொண்டு அருமையான ஒரு நாம சங்கீர்த்தனத்தை செய்கிறாராம், நடனமும் ஆடுகிறாராம். எல்லாருக்கும் ரொம்பவும் மகிழ்ச்சி. அன்றைய ஆரத்தி ரொம்பவும் சிறப்பாக முடிவுற்றது. சரி, இது இப்படியே போய்கொண்டிருக்கிறது. மறுநாள் பாருங்க ஒரு வேடிக்கைய. ஒரு பைராகி, நாம நினைக்கலாம் பைராகினா யாரு அப்படின்னு. அவர்களுக்கு நிரந்தர வாசஸ்தலம் கிடையாது, அவர்களுக்கு என்று ஒரு வீடு கிடையாது, அவர்கள் சுடுகாட்டில் கூட தங்குவார்கள். அப்படிப்பட்ட பைராகி ஒருவர் தெருவோடு போய் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய உடலிலே துவாதச திருமண்கள் இருக்கிறது. அப்படின்னா என்ன? 12 நாமங்களை அவர் தன்னுடைய மேனி முழுக்க இட்டிருக்கிறார். துளசி மாலையெல்லாம் அணிந்திருக்கிறாராம். இதை பார்த்தவுடன் ரொம்பவும் சந்தோஷமாக போய்விட்டது கிரிதரலாலுக்கு. அவர் என்ன பண்றாரு, சுவாமி தாங்கள் என்னுடைய இல்லம் தேடி வந்து என்னை கௌரவிக்க வேண்டும், எங்கள் வீட்டில் உணவருந்த விடும் அப்படின்னு கூப்பிடுறாராம். அப்போ இதுதான் சமயம்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா மற்ற பொறாமைப்பட்ட அந்தணர்கள். அவங்கெல்லாம் என்ன பண்றாங்களாம், இவரை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்களாம். ஏன்னா கிரிதரலால் என்ன பண்றாரு, அந்த பைராகியை தெருவிலே பார்த்தவுடன் அவரை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து கொண்டு, சுவாமி தாங்கள் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பை விடுக்கிறாராம். இதை பார்த்து விட்டு அவங்க சொல்றாங்களாம், உமக்கு எவ்வளவு திமிரு ஐயா, அவனோ பைராகி, சுடுகாட்டில் திரிபவன், அவனுக்கு ஆச்சார அனுஷ்டானம்னா என்னன்னு தெரியுமா, நீர் என்னமோ அவரை போய் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறீரும், விட்டா அவரை வீட்டுல வச்சு சாப்பாடு போடுவீர் போல இருக்கே, இது நல்லதுக்கு தானா அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் சொல்றாராம், பாருங்க ஐயா அவர் பரம ஞானி, பார்த்தாலே தெரிகிறது, உங்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்ற என்ன ஒரு அத்தாட்சி இருக்கிறது, அப்படி நிரூபித்துத்தான் ஆக வேண்டும், அவர் ரொம்பவும் ஞானி யோகி அப்படின்னு. ஐயா அவர் பக்தர், அவர் என்னுடைய வீட்டிலே உணவருந்துவதற்கு என்ன தடை இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்களா, இதையெல்லாம் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். சரி நீ சொல்றல்ல இந்த பைராகி பெரிய ஞானி அப்படின்னு, அப்படின்னா ஒரு விஷயத்த பண்ண சொல்ல பார்க்கலாம். என்னன்னா இப்போ இந்த தெருவில் ஒரு வீட்டில் ஒரு அமங்கலமான நிகழ்வு நடந்து விட்டது. என்னன்னா ஒரு வீட்டில் ஒரு குடும்பத் தலைவர் மரணம் அடைந்து விட்டார். நீ சொல்றல்ல அவர் பெரிய ஞானினா அவரை எழுப்பி உயிரோட தர முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்களாம். என்ன ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு பாருங்க. ஏன்னா நாம திருஞான சம்பந்த மூர்த்தியினுடைய வரலாற்றில் பார்த்திருக்கலாம். திருமருகல் என்ற இடத்துல என்ன பண்ணுவாரு, கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று கூப்பிட்டு கொண்டு வந்திருப்பாள் ஒரு பெண் மணமகனை. ஆனா விஷம் தீண்டு இறந்து விட்டிருப்பான். அப்ப இவர் பாடுவார், சடையா எனுமால் என்ற பதிகம் பாடி அவனை உயிர்ப்பிக்கிறார். அதே போல பூம்பாவையை அவர் எழுப்புகிறார் மயிலாப்பூரிலே. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இது போக சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருப்பார். என்னன்னா அவிநாசியில முதலை உண்ட பாலகனை பதிகம் பாடி உயிரோடு எழுப்பி இருப்பார். அதே போல திருநாவுக்கரசு பெருமான் அப்பூதி அடிகளுடைய வரலாற்றுல பார்த்திருக்கலாம். மூத்த திருநாவுக்கரசு வாழை இலை வெட்டி கொண்டு வர போயிருப்பான் இவர் சாப்பிடுவதற்காக, திருநாவுக்கரசர் சாப்பிடுவதற்காக. அப்பொழுது விஷம் தீண்டு இறந்து விட்டவுடன் இவர் என்ன பண்ணுவாரு, ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை என்ற அருமையான தேவார பாடல் பாடி அவனை உயிரோடு எழுப்பி இருப்பார். இவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் அல்லவா மகான்கள். நீ சொல்றல்ல அந்த பைராகியம் அப்படி ஒரு பெரிய ஞானியா இருந்தா இவரை எழுப்பி கொண்டு வர சொல்லுங்களாம் பார்க்கலாம் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறாங்களாம். இவருக்கு தர்ம சங்கடமா போயிடுச்சு கிரிதரலாலுக்கு. ஏன்னா
இதை நாம போய் கேட்கலாமா அவர்கிட்ட? அவரை நாம வணங்கலாம் பக்தியோட, தவறு கிடையாது. ஆனா இதை நீ செய்தால்தான் கட்டாயம் என்று நம்மால கட்டாயப்படுத்த முடியுமா? அப்படி செய்வது தவறல்லவா? அது பாவம் தானே. இப்படி என்ற எண்ணமெல்லாம் இவருக்கு தோன்றுகிறதாம். அப்ப அவர் என்ன சொல்றாராம், இப்ப என்ன, இப்ப இந்த எதிர்த்த வீட்டுல ஒரு ஆளு இறந்து விட்டார் இல்லையா, அவர் எழுந்து வந்தா நீங்க ஒப்புக்கொள்வீர்களா இந்த பைராகி ஒரு ஞானி என்று, ஒரு யோகி என்று? சரி, இவர் என்ன பண்றாரு பாருங்க. கிரிதரலால் கண்ணை மூடி தியானம் செய்கிறாராம் கிருஷ்ண பரமாத்மாவை. ஏன்னா கிருஷ்ணர் நினைச்சா என்ன அற்புதம் அதிசயம் நிகழாது இந்த உலகத்துல. அவருடைய உதவியினால் அல்லவா 18 நாள் பாரத போரிலே வெல்ல முடியாத வீரர்களை எல்லாம் வென்று வீழ்த்தினார்கள் பாண்டவர்கள். எப்படி ஜெயிக்க முடியும்? ஒரே ஒரு சதவீதம் கூட வெற்றி வாய்ப்பு கிடையாது பஞ்ச பாண்டவர்களுக்கு. பீஷ்மர், கர்ணன் இருக்கிறான் மற்றும் துரியோதனன் இருக்கிறார்கள். 11 அக்கரோட சேனை இருக்கிறது. ஆனால் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது பஞ்ச பாண்டவர்களுக்கு. கர்ணனுடைய நாராயணாஸ்திரம் போதுமல்லவா அர்ஜுனனை வீழ்த்துவதற்கு? அப்ப எப்படி ஜெயிக்க முடிந்தது அவர்களால? திரௌபதியினுடைய சபதம் எப்படி நிறைவேறியது? எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவால் அல்லவா. இந்த ஒரு உயிரைத்தானா விட்டு தர மாட்டான் கிருஷ்ண பரமாத்மா? இப்படிப்பட்ட எண்ணங்கள் கிரிதரலாலுக்கு. அப்ப அவர் என்ன பண்றாரு பாருங்க. கண்ணை மூடி தியானம் செய்கிறாராம், கிருஷ்ண கானம் இசைக்கிறாராம். என்னன்னு சொல்லி, கிருஷ்ணனுடைய கானத்தை நான் இசைக்கிறேன், இன்னும் கண்ணை மூடிக்கொண்டு படுத்திருப்பாயா, எழுந்து வா என்னுடைய அன்பனே அப்படின்னு பொருள்பட பாடுகிறாராம். அருமையான நாம சங்கீர்த்தனமும் செய்கிறாராம் ஸ்ரீ கிரிதரலால். ஏன்னா தன்னுடைய வீட்டுக்கு அந்த பைராகியை விருந்தாளியாக அழைத்து வந்திருக்கிறார். விருந்தாளியாக வர சொன்னவரை போயிட்டு நாம ஞானி என்று நாம போயிட்டு கட்டாயப்படுத்தலாமா? அதை நிரூபித்து காட்டு என்று நாம அவரை சண்டையிட செய்யலாமா? பெரும் பாவம் அல்லவா? அதனால் அதை இவர் ஏற்றுக்கொள்கிறாராம். அந்த சவால் என்ன பண்றாரு பாருங்க. என்னுடைய அன்பரே, கிருஷ்ணனுடைய கானத்தை இசைக்கிறேனே, உன்னுடைய காதுகளில் விழவில்லையா? எழுந்து வாயே, நாம சங்கீர்த்தனம் செய்யலாம், கிருஷ்ணனை பற்றி பாடலாம், ஆடலாம், வாயேன் அப்படின்னு கூப்பிடும் பொழுது கண்ணை திறந்தால் போல ஓடி வருகிறானாம் அந்த இறந்து போன நபர். அவர் என்ன சொல்றாரா, இதோ வந்து விட்டேனப்பா, வா பாடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் வாயடைத்து போயிட்டுறான். ஏன்னா என்ன நினைச்சாங்க, இவரை சரியானபடி நாம மாட்டி விட்டுட்டோம், கிரிதரலால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சோம் இல்லையா? ஆனா இங்க என்ன அதிசயம் நடக்குது. இவர் தினந்தோறும் பிருந்தாவனத்துக்கு அண்ணன் கிட்ட போயிட்டு பாடுறாரு, ஆடுறாரு, நாம சங்கீர்த்தனம் செய்யறாரு. அது மட்டும்தான் இவருக்கு தொண்டும்னு நினைச்சோம். ஆனா இவ்வளவு பெரிய கிருஷ்ணனுடைய அன்பராக இருப்பார், மகா ஞானியாக இருப்பார், யோகியாக இருப்பார் என்பதை பற்றி நாம சிறிதும் சிந்திக்கவில்லை அல்லவா? ஆனால் இன்று நிரூபித்து காட்டிவிட்டார் அல்லவா ஸ்ரீ கிரிதரலால். இப்படியும் செய்ய முடியும், கிருஷ்ணன் நினைத்தால் என்ன அற்புதமும் விளைவிக்க முடியும் என்பதை கண்ணெதிரே இப்படி நிதர்சனமாக நமக்கு நிரூபித்து விட்டார் அல்லவா? இதற்கு மேலும் அவர்கள் பேசுவார்களா என்ன? ஏன்னா இவர் முன்னாடியே நாம சொன்னோம் இல்லையா, முதல் நாள் என்ன ஒரு அதிசயம் நடந்திருக்கு. பிருந்தாவனத்துல வெளியூர்ல இருந்து வந்த பஜனை கோஷ்டி பாடுமாறு இவரை கேட்டுக்கொள்ள இவர் என்ன பண்றாரு, ஐயா என்னிடம் போதிய பட்டு உத்திரியங்கள்லாம் இல்லைன்னு சொல்லும் பொழுது எங்கிருந்து வந்தது அவைகள் எல்லாம்? சதங்கைகளும் தம்புரா கட்டைகளும் கிருஷ்ணன் அல்லவா கொடுத்தான். ஏன்னா கிருஷ்ணனுக்கே ஆசை. ஜெயதேவர் இயற்றிய அஷ்டபதி இதுல கிருஷ்ணனே எழுதியிருப்பான் ஒரு வரியை. என்னன்னா, ராதை தன்னுடைய பாதங்களை என்னுடைய இருதயத்தின் மீது வைப்பாயாக அப்படின்ற பொருள்பட எழுதியிருப்பாராம். அந்த ராசக்கிரீடை பாட்டு பாடும் பொழுதுதான் இந்த கிருஷ்ணன் ரொம்பவும் மகிழ்ந்தானாம். அப்படி பாடல் பாடி முடித்தவரால இந்த ஒரே ஒரு மனிதரை தானா உயிரோடு எழுப்ப முடியாது? இந்த அதிசயமும் நடந்ததல்லவா இந்த பிருந்தாவனத்திலே. இப்போ அத்தனை பேரும் வாயடைத்து போய்விட்டார்கள் அல்லவா? இதன் மூலம் நாம என்ன தெரிந்து கொள்ள முடிகிறது? கிருஷ்ண பக்தரை எப்பொழுதும் நாம் சந்தேகப்படக்கூடாது. உண்மையான கிருஷ்ண பக்தன் என்றால் அவனுக்காக எந்த விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய கிருஷ்ணன் தயாராக இருக்கிறான். இதுவே கிருஷ்ணனுடைய மகிமை, பெருமை. நாமும் இந்த கிருஷ்ண பக்தர்களை மட்டும் கிடையாது, கிருஷ்ணனையும் வணங்குவோமாக, அவனுடைய பக்தியை பெறுவோமாக, மற்றும் அவனுடைய வரங்களும் நமக்கு கிடைப்பதாக. கிரிதரலாலின் புகழ் ஓங்குக, கிருஷ்ண நாமத்தின் ஜெபம் வளருக. மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான நிகழ்விலே, பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.